வெற்றி பெறுவது ஒருவர் தான். 106 நாள் உட்காருன்னா சாதாரண விஷயம். பிக் பாஸ் ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல ஆகஸ்ட் மாசம் வந்துட்டாலே பிக் பாஸ் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவா எல்லா சீசன்லயுமே இந்த சீசன்ல யாரெல்லாம்ப்பா போட்டியாளர்களா கலந்துக்க போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற ஆர்வம் தான் மக்கள் மத்தியில அதிகமா இருக்கும். ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல நிகழ்ச்சியை யாருப்பா தொகுத்து வழங்க போறாங்க அப்படிங்கிற கேள்வியும் எதிர்பார்ப்பும் தான் அதிகமா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தெரியும். கமல் சாரோட அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். கமல் சாரை பொறுத்தளவுல கடந்த 7 சீசனை நான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டேன்ப்பா, எனக்கும் சின்ன பிரேக் எல்லாம் தேவைப்படுது, பட வேலைகள் வேற நிறையவே இருக்குது, அதனால இந்த சீசனை என்னால தொகுத்து வழங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாரு. அவர் அறிக்கையை வெளியிட்டதும் வெளியிட்டாரு. அந்த நேரத்துல இருந்தே பிக் பாஸ் நிகழ்ச்சியை இவர் தொகுத்து வழங்க போறாரு, அவர் தொகுத்து வழங்க போறாரு அப்படிங்கிற மாதிரி பல பேரோட பேர்கள் அடிபட்டுக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம கமல் சாரே டைரக்டா ஒரு நபரை எனக்கு பதிலா இவர் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்ட் எல்லாம் பண்ணிருக்காரு. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஒருபடி மேலேயே போய் இந்த சீசனை சரத்குமார் தான்பா தொகுத்து வழங்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சரத்குமாரோட போட்டோ எல்லாம் போஸ்டர் அடிச்சு வைரல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் யாரோட பேர்லாம் அடிபடுது, யாரு இந்த சீசனை தொகுத்து வழங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல கமல் சாரோட வெளியேற்றத்தை பத்தி பாத்திரலாம். கமல் சாரை பொறுத்தளவுல பட வேலைகள்னால நான் வெளியேறேன் அப்படிங்கிற மாதிரி காரணம் சொன்னாலும் அது உண்மையான காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பிக் பாஸ் ரசிகர்கள் ஏத்துக்கவே மாட்டாங்க. பிக் பாஸ் ரசிகர்களை பொறுத்தளவுல கமல் சாரை பொறுத்தளவுல தப்பிச்சோம் பிழைச்சோம் தான்ப்பா ஓடுறாரு, மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. என்னப்பா இத்தனை வருஷம் படத்துல நடிக்காமையா பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாரு, ஒரு பயந்து ஓடுறாருப்பா அப்படிங்கறதுதான் அவங்களோட பதிலா இருக்கும். ஆமாங்க, அதுதான் உண்மை. கடந்த 2 சீசனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களை கலாய்ச்சதை விட கமலை தான் அதிகப்படியா கலாய்ச்சிருப்பாங்க, ட்ரோல் பண்ணிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு காரணம் கண்டிப்பா கமல் சார் தான். பொதுவா பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல வெறும் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ கிடையாது, ரியாலிட்டி ஷோ அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்ம வாழ்ற சமுதாயத்தோட மினியேச்சர் அப்படிங்கறதுதான் உண்மை. அந்த வீட்டுக்குள்ள நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான், ஏமாளி இருப்பான், கோமாளி இருப்பான், எல்லாருமே இருப்பான். ஆனா இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற தொகுப்பாளர் எப்படி இருக்கணும் அப்படின்னா மக்களோட மனசாட்சியா இருக்கணும், நேர்மையின் பக்கம் இருக்கணும். ஆனா கமலை பொறுத்தளவுல மக்களின் மனசாட்சியாவும் இல்ல, நேர்மையின் பக்கமும் இல்ல, ஒருதலை பட்சமாவே நடந்துகிட்டாரு. இதனால மக்களோட வெறுப்பை சம்பாதிச்சாரு. அதனாலதான் தப்பிச்சோம் பழச்சோம்னு ஓடினாரு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கமலோட ரசிகர்களை பொறுத்தளவுல பல பேர் என்னப்பா கமல் சார் என்னப்பா பண்ணுவாரு, சேனல் பண்ண தப்புக்கு கமல் சார் எதுக்குப்பா இப்படிலாம் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்படிலாம் பழி போட்டு தப்பிக்க முடியாதுங்க. கமல் சாரை பொறுத்தளவுல கமல் சாரே மேடையில ஒத்துக்கிட்ட விஷயங்களை நீங்க மறுத்து பேசினா எப்படி நியாயமாகும்? போன சீசனை பொறுத்தளவுல பிரதீப் ஆண்டனியோட வெளியேற்றம் மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரை வெளியேற்றுற அந்த தருணங்கள்ல கமல் சார் பேசினதை யாரும் மறந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்புறேன். என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதீப் ஆண்டனிய ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பல அப்படின்னா இந்த ஷோவை விட்டு நான் வெளியேறுவேன் அப்படிங்கிற முடிவை சேனல் தரப்பு கிட்ட நான் சொன்னேன் அப்படிங்கறத கமல் சார் சொல்லியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது இது சேனல் எடுத்த முடிவு கிடையாது, மாயாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கமல் சார் எடுத்த முடிவு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதே மாதிரியே கமல் சாரை பொறுத்தளவுல அடுத்த வாரம் என் மேல எந்த தப்பும் கிடையாதுப்பா, நீங்க தான் சொன்னீங்க நான் வெளியே அனுப்புனேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உருட்டினாரு. அது எல்லாமே நம்ம பார்த்திருந்தோம். அதற்கான விளைவுகளையும் கமல் சார் போன சீசன்லயே எதிர்கொண்டார் அப்படின்னே சொல்லலாம். சரிப்பா அதுதான் முடிஞ்சு போன விஷயம் தானே, மறுபடியும் எதுக்கு அதை பத்தி பேசுற அப்படிங்கிற மாதிரி கேட்கலாங்க. ஆனா கமல் சாரோட துடுப்புகள் கமெண்ட்ல கொஞ்சம் கதறிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்னப்பா அவரே பட வேலைகள்ல ரொம்பவே பிஸியா இருக்காரு, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்குறது தான் அவர் வேலையா அப்படின்னு கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. ஆமாங்க, அதை பாக்குறதும் அவரோட வேலைதான். பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல 105 நாட்கள் நடக்குது. இதுல வீக்கெண்ட் எபிசோட் அப்படிங்கிறது 30 நாள் தான். அதுலயும் ஷூட்டிங் 15 நாள் தான். இதுக்கு இவர் வாங்குற சம்பளம் 100 கோடி ரூபா. போன சீசன்ல அவர் வாங்கின சம்பளம் 100 கோடி ரூபா அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஷூட்டிங்க்கு அவர் 6 கோடியே 60 லட்சம் ரூபா வாங்குறாரு. இவ்வளவு பணத்தை வாங்குறாருல, வாங்குற பணத்துக்கு வேலை பார்க்கணுமா வேண்டாமா? அந்த வகையில கமல் சார் வேலை பார்க்காம சம்பளம் வாங்கினாரு, மக்களோட மனநிலையை புரிஞ்சிக்காம மக்களோட எதிர்ப்பை சம்பாதிச்சாரு, தப்பிச்சோம் பிழைச்சோன்னு தான் ஓடி இருக்காரு அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அதே மாதிரியே கமல் சார் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட சிவகார்த்திகேயனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காருப்பா. சிவகார்த்திகேயன் பொறுத்தளவுல விஜய் டிவில இருந்து போனவர் தான். இப்போ சினிஃபீல்ட்ல ரொம்பவே ஒரு வெற்றிகரமான நடிகரா இருந்துகிட்டு இருக்காரு. அவர் எதுக்காகப்பா ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு, சிவகார்த்திகேயன் சூப்பரா பண்ணுவாருப்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. கமல் சாரை பொறுத்தளவுல லாபம் இல்லாம ஏதாவது பண்ணுவாரா?
கமல் சாரோட தயாரிப்பு நிறுவனமான ராஜ்கமல் நிறுவனத்துலதான் அமரன் அப்படிங்கிற படத்துல நம்மளோட சிவகார்த்தியன் நடிச்சிருக்காரு. அந்த படம் கூட அக்டோபர்ல தான் ரிலீஸ் ஆக போகுது. சிவகார்த்தியன் இந்த நிகழ்ச்சிக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னா அந்த படத்துக்கு ஃப்ரீ ப்ரமோஷன் ஆயிரும், அவரோட நிறுவனத்துக்கும் லாபம் கிடைக்கும். லாப நோக்கத்தோட தான் கமல் சார் இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. சிவகார்த்தியன் இதுக்கு ஆப்டா இருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆப்டாவும் இருக்க மாட்டாரு, சிவகார்த்தியன் வரவும் மாட்டாரு. சும்மாவே தளபதி நான் சினிஃபீல்ட்ல இருந்து போய் அரசியலுக்குள்ள போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தளபதி இடத்துக்கு நான் தான் வருவேன், இவர் தான் வருவாரு அப்படிங்கிற மாதிரி சிவகார்த்தியனோட ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த வாய்ப்பை விட்டுட்டு இந்த இடத்துக்கு அவர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அடுத்ததா எஸ்டிஆர் பொறுத்தளவுல எஸ்டிஆர் வருவாரா அப்படின்னு பார்த்தோம்னா அவரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி அல்டிமேட்ல சில எபிசோடுக்கு வந்திருந்தாரு. அந்த எபிசோட்லயுமே கொஞ்சம் ஜாலியா தான் கொண்டு போனாரு. பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல ஜாலி எல்லாம் தேவை கிடையாது, நேர்மையா இருக்கணும், ஒன் சைடா பேசக்கூடாது, மக்கள் மனசுல இருக்கிற கேள்வியை தொகுப்பாளர் போட்டியாளர்கிட்ட கேட்கணும். அதுக்கு எஸ்டிஆர் செட் ஆவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதான். அதே மாதிரியே அரவிந்த் சாமி, பார்த்திபன், பிரகாஷ் ராஜ் இவங்களோட பேரு எல்லாமே அடிபடுது. இவங்க எல்லாருமே பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு ஆப்டா இருப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். இதுல டாப் லிஸ்ட்ல இருக்கிற 3 பேர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, ஆக்ஷன் கிங் அர்ஜுன், சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார். இந்த 3 பேரோட பேர் தான் டாப் லிஸ்ட்ல இருக்குது. இந்த 3 பேர்ல இருந்து ஒரு நபர் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரியே ஆரிய அர்ஜுனோட பேட்டி. ஆரிய பொறுத்தளவுல நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க, பிக் பாஸ் சீசன் 4ல கமல் சார் படாத பாடு படுத்தினாரு. அவரை மட்டும் கிடையாது, நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்குமே பிபி ஏற வச்சாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த ஆரிய அர்ஜுனன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா கமல் சார் வெளியேறது ரொம்பவே வருத்தப்படக்கூடிய விஷயம் தான். பிக் பாஸ் அப்படின்னாலே கமல் சார் தான்ப்பா, கமல் சார் இல்லாம இந்த நிகழ்ச்சி எப்படி போகும் அப்படிங்கறது தெரியல, எஸ்டிஆர் பொருத்தமா இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட நீங்க தொகுப்பாளரா போவீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு போலாமே அப்படிங்கிற பதிலையும் சொல்லியிருக்காரு. என்ன பொறுத்தளவுல ஆரிய அர்ஜுனன் இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்பவே ஆப்டானவர் அப்படின்னே சொல்லுவேங்க. தப்புன்னா கண்டிப்பா ஆரிய அர்ஜுனன் தட்டி கேட்பாரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த 100 நாளுமே பிக் பாஸ் வீடே அவருக்கு எதிராக இருந்த போதும் அவருக்கு எது சரின்னு பட்டுச்சோ அதுலதான் அவர் நின்னாரே தவிர மற்றவங்களுக்காக தன்னோட நிலைப்பாடை எந்த இடத்துலயுமே ஆரிய அர்ஜுனன் மாத்திக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு அவர் தொகுப்பாளரா இருக்காரு, அதுலயுமே ஆளு கலக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த நிகழ்ச்சியோட தொகுப்பாளரா வர்றதுக்கு ஆரிய அர்ஜுனனுக்கு எல்லா தகுதிகளுமே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா விஜய் டிவி தரப்பை பொறுத்தளவுல கமல் சார மாதிரி ஒரு லெஜெண்டுக்கு கொடுத்த வாய்ப்பை ஆரிய அர்ஜுனன் அப்படிங்கிற ஒரு நபருக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளே இல்லை அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இப்போதைக்கு தொகுப்பாளரா வர்றதுக்கு டாப் வரிசையில இருக்கிற 3 பேர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் சேதுபதி, எஸ்டிஆர், சரத்குமார். இந்த 3 பேரும் தான். இந்த 3 பேர்ல இருந்து ஒரு நபர் தான் இந்த சீசனோட தொகுப்பாளரா வருவாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த 3 பேர்ல இருந்து யாரு இந்த நிகழ்ச்சியோட தொகுப்பாளரா வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.